ரெஸ்யூமே இவ்வளோ நேரம் பார்க்குறான். இவன் பார்க்குறதே சரியில்லையே. ஒருவேளை கோடிங் ஏதாச்சும் கேட்பானோ? சே இருக்காது. இப்போ இவன் செலக்ட் பண்ணுவானா மாட்டானா? என்ன குறுகுறுன்னு பார்க்குறான். கன்ஃபார்ம் ரிஜெக்ட் தான் போல. செலக்ட் ஆகுமா இல்லை ரிஜெக்ட் ஆயிடுவோமா? செலக்ட் ஆகுமா ரிஜெக்ட் ஆகுமா? செலக்ட் ஆகுமா ரிஜெக்ட் ஆகுமா? செலக்ட் ஆகுமா ரிஜெக்ட் ஆகுமா? செலக்டா ரிஜெக்டா? செலக்டா ரிஜெக்டா? யூ ஆர் செலக்டட். சேலரி பேக்கேஜை டிஸ்கஸ் பண்ணிடலாமா? காசு மேலே காசு வந்தே கொட்டுகிற நேரம் இதே வாசு கருவ ராசலட்சுமிய தட்டுகிற வேலை இது. ஸ்ரீமதி அதுக்குள்ள என்ன இமேஜினேஷனா? 1 மினிட். ஹலோ சொல்லுங்க. என்ன சொல்றீங்க? இப்போ சொல்றீங்க தேங்க. ஸ்ரீமதி சாரி, உங்கள் ரோலுக்கு அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். காசு மேலே காசு வந்தே கொட்டுகிற நேரம் இதே வாசு கருவ ராசலட்சுமிய தட்டுகிற வேலை இது. ஹலோ சொல்லுடா. ஹலோ ஸ்ரீ, என்ன பண்ணுற? சும்மாதான். நீ? நானும் சும்மா தான் இருக்கேன். ஏய் இரு ஒரே நிமிஷம், செகண்ட் கால் வருது, நான் கூப்பிட்றேன். சரி. என்ன பேச கட் பண்ணிட்டான்? இந்நேரத்துக்கு யார் கூப்பிட்டுருப்பா? இந்நேரத்துக்கு யார் அவனுக்கு கூப்பிட்டுருப்பா? ஒருவேளை அப்பாவா இருக்குமோ? ஒருவேளை அம்மாவா இருக்குமோ? இருக்காது. அப்போ யாரா இருக்கும்? அவ்வளோ இருக்கும். பிடிக்கிறேன். இப்போ பிஸி. அப்போ அவனும் பிஸி. அப்போ 2 பேர் தான் பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருந்திருப்பாங்க? அப்படி இவ்வளோ நேரம் என்ன பேசிட்டு இருப்பாங்க? என்னவா இருக்கும்? டேய் ரம்யாட்ட தானே பேசிட்டு இருந்த? தெரியும். பேசுடா, பேசு, ஏதாச்சும் பேசு. இவ்வளோ நேரம் பேசுறதுக்கு என்னடா இருக்கும்? இவ்வளோ நேரமா பேசிட்டு இருக்க? ஏன் ஊமையா இருக்க? சொல்லு, நடிக்காம சொல்லு. பேசுடா, ஏதாச்சும் பேசு. தாத்தா செத்துட்டாங்க, அதான் மாமா கூப்பிட்டு இருந்தாங்க. நான் கிளம்புறேன். பாய். மாமா தான் கூப்பிட்டுருக்காங்க. நல்ல வேலை அவ இல்லை. நம்ம தான் என்னென்னமோ நினச்சிட்டோம். நல்ல பையன்தான். இவனை நம்ம பார்த்ததே இல்லையே. என்ன லிஃப்ட் நின்றுச்சு? ஐயோ தனியா இருக்குமே. என்ன ஒரு மாதிரி பார்க்குறான்? பார்வையே சரியில்லையே. ஷர்ட் பட்டு நவுக்கிறான். ஐயோ முருகா பக்கத்துல வரான். ஐயோ கடவுளே, என்ன ஒரு மாதிரி பார்க்குறான்? ஐயோ கடவுளே. அம்மா, என்னாச்சு? ஆர் யூ ஓகே? இல்ல ஒண்ணும் இல்ல. பொம்பளை பொறுக்கி மட்டிக்கினாரு ஒருத்தரி இவரை காப்பாத்தணும் கத்தரி. ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க? ஃபங்க்ஷனுக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன். 2 நாள்ல ஃபங்க்ஷன் ரீ, இன்னுமா செலக்ட் பண்ணிட்டு இருக்க? ஐயோ இவ யோசிக்க ஆரம்பிச்சா அவ்வளோதான்.
பேசாம நம்ம டெய்லர் கிட்ட கொடுத்துடலாமே. டெய்லர் கிட்ட கொடுத்தா 2 வாரத்துக்கு மேலே இழுத்தடிப்பான். உனக்கு புட்டிக் தான் கரெக்ட். அங்கே காசு வேணுமா? அப்படின்னா நீ தான் டிசைன் பண்ணும். எனக்கு தான் டிசைனிங்கே தெரியாதே. உனக்கு இப்போ எந்த மாதிரி ட்ரெஸ் வேணும்? ஃபேப்ரிக்னு எடுத்துக்கிட்டா சில்க் காட்டன், சந்தேரி, கலம்கரி, இக்கத், மல்மல் காட்டன், செட்டிநாடு காட்டன், ஜார்ஜெட், ஷிஃபான். ஸ்டைல்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன ஸ்டைல் சூஸ் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஆனால் அங்கே எல்லா ஸ்டைலும் இருக்கணும். அப்போது இந்த கலர்னு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் பச்சைலாம் சேர்ந்து அதில் லைட்டாக ப்ளூ கலந்து அங்கங்கே பிளாக் கம்பைன் ஆகி அப்படியே ஒரு காம்பினேஷன் கலராக இருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம், குவாலிட்டியில் நோ காம்ப்ரமைஸ். ப்ரைஸ் கரெக்டாக இருக்கணும். க்ரியேஷனில் வேறு லெவலில் இருக்கணும். கலெக்ஷன் யூனிக்காக இருக்கணும். அப்புறம் பட்டனை தட்டினா டெலிவரி என் கையில் கொண்டு வந்து கொடுத்துட்டு போகணும். இது மாதிரிலாம் ஏதாச்சும் இருந்தா சொல்லு. அப்போது உனக்கு அங்கே தான் கரெக்டு. ட்ரெஸ் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. சரி, இனிமேல் நான் ட்ரெஸ் வாங்குறதா இருந்தா இங்கே வாங்கிக்கிட்டுமா? ஹலோ, எங்கடி இருக்க? நானா பர்ச்சேஸ் வந்திருக்கேன்டி. பர்ச்சேஸ்னால் நீ ஓவர் திங்க் பண்ணி ட்ரெஸ்ஸே எடுக்க மாட்டியே. இப்போலாம் பர்ச்சேஸ்க்கு நான் ஓவர் திங்கே பண்ணுறதில்ல. ஏன்னா பர்ச்சேஸ்னு திங்க் பண்ணாலே ஷிவாங்கி கிளாத்திங்ஸ் தான் வரப்போகிறேன். ஓ, ஷிவாங்கி கிளாத்திங்ஸா? எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெடிஷ்னல் கிளாத்திங் பிராண்டடி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பெரிய கடையிலையும் கிடைக்கும். இந்த ஃபெஸ்டிவலுக்கு நான் ஆல்ரெடி 2 ட்ரெஸ் எடுத்துட்டேன்டி. ஷிவாங்கினாலே இன்ஸ்டன்ட் பாரம்பரியம் தான். குட் சாய்ஸ் டி, குட் சாய்ஸ். அண்ணா 2 டீ. பாஷா 2 டீ. என்ன பார்த்துட்டு இருக்க? பார்த்துட்டு இல்லடி, யோசிச்சுட்டு இருக்கேன். என்னத்தை யோசிக்கிறேன்? அதுவா, ஒரு டீ 12 ரூபானா இந்த கடைக்கு குறைஞ்சதே 200 பேராச்சும் வருவாங்கல்ல. ஓ, 200 பேருக்கு 12 ரூபான்னு கணக்கு போட்டா ஒரு நாளைக்கு 2400 ரூபா. அதுவே ஒரு மாசத்துக்கு 72,000 ரூபா. அதுவே ஒரு வருஷத்துக்கு 8,64,000 ரூபா. இவங்க திறமைக்கு 8 லட்சம் சம்பாதிக்கிறாங்கன்னா நம்ம திறமைக்குள்ள கடை போட்டா மாசம் 8 லட்சம் சம்பாதிக்கலாம்டி. க்ளோஸ் த டோர். நம்மளும் கடை போடுறோம், மாசம் லட்சமா சம்பாதிக்கிறோம். ஆமாம், 8 லட்சம். அவளுக்கு 4 லட்சம், எனக்கு 4 லட்சம். 4 லட்சத்துல என்னென்ன பண்ணலாம்? டி, என்னடி 8 லட்சம் எனக்கே கொடுக்க போறியா? அது இல்லடி, எப்படி டீ கடை போடணும்னா குறைஞ்சது 5 லட்சமா தேவைப்படும்ல. 5 லட்சம் வேணும்னா வீட்டு பத்திரத்தை வச்சு லோன் வாங்கிக்கலாம். லோன் வாங்கினா இன்ட்ரெஸ்ட் கட்டணும். ஐயோ, பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சுன்னா, இன்ட்ரெஸ்ட் பே பண்ண முடியாம போயிடுச்சுன்னா, என் வீட்டை ஜப்தி பண்ணிட்டாங்கன்னா நான் ரோட்ல நின்னா டீ கடையா? ஐயோ, வேணாம் வேணாம் வேணாம். இந்த 2 டீ எடுத்துக்கங்க. மறுபடியும் டீயா? எனக்கு வேணாம். டீ வர்ற 4 நிமிஷத்துல 4 லட்சம் வச்சு 40,000 கனவு கண்டேன். எல்லாத்தையும் கெடுத்துட்டா பைத்தியக்காரி. போச்சு போச்சு, 4 லட்சம் போச்சு. மகாராஷ்டிரத்தை சேர்ந்த ஆண் ஒருவர் 36 வருடங்களாக தன் வயிற்றில் கருவை சுமந்து கொண்டிருந்தார் என தெரிய வந்துள்ளது. என்னது? ஆம்பளை வயித்துல கருவா? என்னடா இது? என்னடி பார்த்துட்டு இருக்க? அப்போ யாருக்கு வயிறு பெருசா இருந்தாலும் உள்ள குழந்தை இருக்குமா? என்ன வயிறு, என்ன வயிறு, 2 நாளா இடுப்பு வேற பிடிச்சி கிடச்சி. அப்பா, என்ன ஸ்ரீமதி, என்ன செய்த? இங்கலாமா, நீ இங்கே தான் இருக்கியா? அம்மா, அதே பெரிய வயிறு, ஒருவேளை அதுக்குள்ளே குழந்தை இருக்குமோ? ஆத்தாடி, எவ்வளோ பெரிய வயிறு!
இருக்காது இருக்காது. ஒருவேளை இருந்துட்டா? டிவியில காட்டின வயிறை விட இவரோட வயிறு பெருசா இருக்கு. அப்போ ரெட்டை புள்ளன்னு நினைக்கிறேன். அங்கிள் தண்ணி குடிங்க. என்னப்பா வெறும் தண்ணி தானா? ஒரு லெமன் ஜூஸோ ஒரு மாங்காய் ஜூஸோ இல்லையா? என்னது மாங்காவா? இன்னைக்கு என்னம்மா மதிய சாப்பாடு? இன்னைக்கு சாம்பார் சாதம். சாம்பார் சாதம்மா? சாம்பார் முன்னாலே குமட்டிட்டு வாந்தி வாந்தியாக வருதம்மா. ஒரு புளிச்சோறு மாங்காய் சோறு இல்லையா? கன்ஃபார்ம். என்ன ஸ்ரீமதி வந்து எதுவும் பேச மாட்டேங்கிய? வயிற்றையே தான் பார்த்துருக்கேன். இந்த வயிற்றுல என்னமா இருக்கு? வயிறு அவ்வளவா பிடிச்சிருக்கு? ஐயோ குலுங்குறாரு. பாப்பாக்கு வலிச்சதுன்னா? மாமா அது மாமா. சொல்லுப்பா சொல்லு. உங்களுக்கு இது எத்தனாவது மாசம்? என்ன பிள்ளை இது? ஒரு பெரிய மனுஷன் பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியா இது? இத்தனை மாசமா இருக்க மோசமா இருக்கா? உனக்கு ஒரு கும்பிடு, உன் வீட்டுக்கு ஒரு கும்பிடு. ஆளை விடுமா சாமி? ஐயோ வந்துட்டாங்க. லூசு லூசு இப்படியா கேப்ப? ஏய் எனக்கு அவர் பார்த்தோம் அப்படிதாண்டி தோணுச்சு. தோணும். இப்படியே யோசிச்சிட்டே இருந்தா பைத்தியம் முடிச்சுடி. பைத்தியம். சும்மா திட்டாதடி. சரி விடு. சொல்ல வேண்டிய ஏதாவது ஒழுக்கமா சொல்லு. நீங்க எல்லாரும் நம்ம EMI ராணி சேனல் நம்ம சொன்னா இவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்களா? இல்ல ஷேர் பண்ணுவாங்களா? இல்ல கமெண்ட் தான் பண்ணுவாங்களா? ஏய் போடி. நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்ல பிடிக்கலையா? கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்திருக்காங்க. பிடிக்கலையாமா? பிடிக்கல. நீங்க எல்லாரும் நம்ம EMI ராணி சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. இந்த வீடியோ நல்லா தாங்க இருக்கு.